நீலம் புரொடக்ஷன்ல அடுத்ததா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகும் படம் தண்டா காரண்யம். தண்டா காரண்யம் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு அறிவிக்கிறதா படக்குழுவினர் ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கலையரசன் மற்றும் தினேஷ் நடிப்புல படம் அப்கமிங்கா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. படம் வார் பேஸ்டு ஸ்டோரி. மலையாள சினிமால மஞ்சுமேல் பாய்ஸ் போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் சிதம்பரமோட இயக்கத்தில் அடுத்த புதிய படம் பாலன். பாலன் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. கன்னட ப்ரொடக்ஷன் கம்பெனியான கேவிஎன் ப்ரொடக்ஷனில் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆவேசம் போன்ற படங்களுக்கு கதை எழுதிய ஜித்து மாதவன் அவர்கள் இந்த படத்துக்கு கதை எழுதியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன கூலி படம் ரிலீஸ் ஆன முதல் 3 நாட்களில் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 315 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. நடிகர் ரஜினிகாந்தோட 5வது மூவி 300 கோடியை கிராஸ் பண்ணுறது. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கூலி படம் தியேட்டரில் ரன்னிங் ஆகுது. டைரக்டர் வெங்கி அட்லூரி டைரக்ஷனில் சூர்யா நடிக்கும் அவருடைய 46வது மூவி இப்போ ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் பாலிவுட் நடிகர் அனில் கபூர் அவர்களும் சூர்யா கூட இணைஞ்சு இந்த படத்தில் நடிக்கிறதா அன்அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தில் சூர்யாவுக்கு பேரா மமிதா பைஜு நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் சூர்யாவோட அப்கமிங்கான மூவிஸ் கருப்பு படம் பொங்கல் முன்னிட்டு 2026 ஃபெஸ்டிவல் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இயக்கியிருக்காரு. சூர்யாவோட 46வது மூவி தெலுங்கு டைரக்டர் வெங்கி அட்லூரி டைரக்ஷனில் படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 47வது மூவி மலையாள டைரக்டர் ஜித்து மாதவனோட இயக்கத்தில் சூர்யாவோட 47வது மூவிக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்குது.